அந்த காம்புல பால் வரும். அதோட போட்டு செய்யும் போதும் ஐயோ அது சொன்னா தெரியாது, அனுபவிக்க. சஞ்சனா குக்டி டிவி. பன்னீரே இல்லாம பன்னீர் கிரேவி, மீனே இல்லாம மீன் குழம்பு. பாத்துடலாமா? இந்த கோர்ஸ் மெயின் இன்கிரீடியன்ட்டை கேட்ச் பிடிப்பாங்க. யாரோ ஒருத்தர் தூக்கி போடுவாங்க, அவங்க கேட்ச் பிடிச்சிட்டு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சமைக்கிறீங்களா சர்க்கஸ் பண்றீங்களா? ஏங்க ஆம்லெட் ஸ்கிரிப்ட ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கிரிப்டே சொல்லல சார். பேன்ல வந்து ஆயில் ஊத்திட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிருவாங்க. அது வெடிக்கிறதுக்குள்ள ஆனியன் கட் பண்ணிடுவாங்க, திருப்பி டொமேட்டோ கட் பண்ணுவாங்க. அது வெடிக்கிறதுக்குள்ள கட் பண்ண முடியாது, ஷார்ட் அப்படி கட் பண்ணுவோம். Hi guys, welcome to Velpidu. I am Sambath and சிவகண்ணன். அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங், கிராண்ட் ஓப்பனிங் வைப்பீங்க. ஸ்பைசி சமையல். அவங்க வந்து ஹேண்ட்ல வந்து மருதாணி வச்சிருப்பாங்க. மருதாணி இப்படி ஷோ பண்ணிட்டு ஒவ்வொரு இன்கிரிடியன்ஸ் போடும்போது அது அழகா இருக்கு. நீங்க என்ன உங்க சமைக்கிறத கவனிப்பீங்களா இல்ல உங்க கையே பார்த்துட்டு இருப்பீங்களா? எனக்கு புரியல. புது சாதத்துல போட்டு நல்ல ரத்த குழம்பு அதுவும் ஒன்னும் சொல்ல வேண்டிய முகத்திலே தெரியுது. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு, அப்புறம் வீடியோ ஃபுல்லா பாருங்க, வயிறு குலுங்க சரிங்க. ஆனா சோசியல் மீடியா சமையல் கலைஞர்கள், சோசியல் மீடியா செஃப்ஸும் இந்த பக்கம் அவருடைய ரசிகர்களும் பொதுமக்களும் இருக்காங்க. கீகிஸ் பூவா கிரேவிங்ஸ். இப்பதான் நீங்க முகத்தையே காட்டுறீங்க இல்லையா? ரொம்ப காலம் உங்க கை மட்டும் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். டப்பு டப்புன்னு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. ஸ்பைசி சமையல். மருதாணி இப்படி ஷோ பண்ணிட்டு ஒவ்வொரு இன்கிரிடியன்ஸ் போடும்போது அது அழகா இருக்கு. நீங்க என்ன உங்க சமைக்கிறத கவனிப்பீங்களா இல்ல உங்க கையே பார்த்துட்டு இருப்பீங்களா? எனக்கு புரியல. நக்கல்யா அவனுக்கு. சஞ்சனா குக்டி டிவி. வேற யாரு? நான் தான். என்ன சொல்வாங்கன்னா மீனே இல்லாம மீன் குழம்பு, பன்னீரே இல்லாம பன்னீர் கிரேவி. செஞ்சிடலாமா? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேங்குது. அந்த சிக்னேச்சர் வந்து லெட்ஸ் மேக் பன்னீர் பட்டர் மசாலா வித்தவுட் பன்னீர் அப்படின்னு சொல்லுவேன் சார். மங்கை கிச்சன் அவங்க வந்து செய்யக்கூடிய அந்த பொருளை எடுத்துட்டு வரது பாத்தீங்கன்னா இந்த புது பொண்ணு அப்படியே கொத்தனாப்புல கூட்டு வர. எது புது பொண்ணு கொண்டு வர? ஆமா சார். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. யாரோ ஒருத்தர் தூக்கி போடுவாங்க, அவங்க கேட்ச் பிடிச்சிட்டு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எந்த பொருளா இருந்தாலுமே என்னோட சிக்னேச்சர் வந்து அப்படி சொடக் போடுறது, அப்படியே பிடிக்கிறது. சமைக்கிறீங்களா சர்க்கஸ் பண்றீங்களா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். நம்ம வீக்னஸ் வீணாவுல போச்சு. பிரவீன் சவுத் இந்தியன் சுமார் அவர் எண்ட் ஆஃப் த வீடியோல ஒரு பாய் சொல்வாரு, அதுக்காகவே நம்ம ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம்னு தோணும். அண்ணே நான் பெருமையா சொல்லுவேனே. சொல்லிட்டே இருப்பீங்க. நீங்க அந்த பாய் மட்டும் வந்து சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்லுவார் சார், நல்லா இருக்கும் சார். நியூ ஃபேங்கிள்ட் வித் பிரேம். அவங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் இன்கிரிடியன்ட் போய் கேட்பாங்க. அவர் அதுக்கு வந்து வேற ஒரு டிஷ் சொல்லுவாரு. ஏங்க சிக்கன் 65, கொரியன் கிறிஸ்பி சிக்கன் 65. அந்த ஏங்க கூப்பிடுங்க. எங்க பேனர்ஜியை காணோம். ஏங்க வாங்க. என்ன என்னைய தேடுறாங்க? அவங்க என்ன சொன்னாலும் நீங்க மாத்தி சொல்லுவீங்க. ஏங்க ஆம்லெட். ஃபுல் டைரக்ஷன் அவங்க தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே சொல்லுவீங்க. என்ன தம்பி இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. சமையல் பண்றது அவங்க, சாப்பிடுறது மட்டும் தான் நம்ம வேலை. ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். ஏங்க ஆம்லெட். ஆம்லெட் புளிக்குழம்பு. மிளகு குழம்பு. ஸ்கிரிப்ட ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கிரிப்டே சொல்லல சார். ஸ்கிரிப்டே சொல்லல. ஓ ஓகே. து து து. மறுபடியும் ஹலோ சொன்னால ஏன் தம்பி பார்க்கவே பயப்படுறீங்க? அங்கிட்டு திரும்புங்க. ஏங்கன்னு சொல்லும்போது தான் திரும்பணும். அப்பதான் திரும்பணுமா? ரூல் அதான். அதாவது என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுடா மச்சான். உன் நிலைமையை நினைச்சா ரொம்ப பிரதாபமா இருக்கடா மச்சான். ஏங்க ஆம்லெட். ஆம்லெட் மிளகு குழம்பு. ஏங்க ஆம்லெட். ஆம்லெட் மிளகு குழம்பு. அதாவது ஏற்கனவே நீங்க ஆம்லெட் மிளகு குழம்பு செய்யணும் முடிவு பண்ணிருப்பீங்க. ஆமா. அத வந்து அவர் சொல்லுவாரு. ஆமா. யோ என்னையா இது? சார் அப்புறம் அவங்க பூண்டு ஒண்ணு அப்படி தூக்கி போட்டு தட்டுவாங்க சார். நானும் ஒரு நாள் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன் சார், அந்த பூண்டை தட்டலான்னு. எல்லா பக்கமும் சதுரி கிச்சனே க்ளீன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்றேன் அது 10 டேக் ஆகும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாய மூடுறா. அதுக்கு முன்னாடி நான் 4 தடவை தட்டி அது ஓரளவு லூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தட்டினா அது செதறும். அப்படிதான் சார் தட்டுன ஒரு நாள் தட்டுனா மொத்தமா சதுரி கிச்சனே போயிடுச்சு.
கன்னியாகுமரி மார்க்கெட் சார். இவங்க ஒன்லி மீன் தானே செய்வாங்க. ஆமா சார், அவங்க மீன் வெட்டுற ஸ்டைலே கத்திரிக்கோல்லே அப்படியே எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் வெட்டிடுவாங்க சார். இந்த மீனுக்கு மண்டையில ஒரு குவாடை கிழிச்சு அது வழியா கத்திரிக்கோல் அப்படி முதுகு பக்கமா அப்படி அத்தை வரைக்கும் விட்டுட்டு தொலி அப்படி கிழிச்சு எடுத்து அது பாட்டுக்கு வந்துடும். சரியா, எனக்கு அருவாமனையில வெட்ட வராது. கத்திரிக்கோல்லாம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஈஸியா வெட்டிடும். எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. ஹேமாஸ் கிச்சன் சார். அவங்க பேன்ல வந்து ஆயில் ஊத்திட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிருவாங்க. அது போட்டுட்டு நெக்ஸ்ட் ஆனியன் ஃப்ரை ஆகறதுக்குள்ள திருப்பி டொமேட்டோ கட் பண்ணுவாங்க. ஏமா இவ்வளவு அப்பாவியா இருக்க? அது வெடிக்கிறதுக்குள்ள கட் பண்ண முடியாது. ஷார்ட்டா அப்படி கட் பண்ணுவோம். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. மொத்தமா கட் பண்ணி எடுத்து வச்சிருவேன் சார். பொரியறதுக்குள்ள அடுத்தது கொண்டு வந்து வச்சுட்டு 2 தடவை மட்டும் கட் பண்ணிட்டு ரெடி ஆயிடுச்சுன்றேன். மாஸ்டர் பிளான். ஈரோட அம்மாச்சி சமையல் செஞ்சேன் சார். மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன். என்னையா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன். அவங்க தம்ப்நெயில் பாத்தீங்கன்னா கறி குழம்பை மிஞ்சும் சுயல் சுண்டல் குழம்பு வைப்பாங்க சார். அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். அவர் குக்கிங் ஹோம் உருளைக்கிழங்கும் முட்டையும் சேர்த்து ஒரு பொரியல் பண்ணியிருந்தாங்க. புளிக்கு புளியோதரையா? அந்த பொரியல்ல ஸ்பெஷல் என்னன்னா சிக்கன் 65 மசாலா தூவி இருப்பாரு. ஆமாண்டி, இப்போ உள்ள புளியெல்லாம் புளியோர தயிர் சாதம் வெண்பொங்கலாம் சாப்பிடுதுங்க. சரி ஓகே, எங்க இருந்து இந்த ஐடியா பிடிச்சிங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஒய்ஃப்கிட்ட கேட்பேன், இப்போ சாம்பார் எப்படி நீ வைப்ப அப்படின்னு கேட்பேன் சார். அவள் மெத்தடை நான் கேட்ச் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரீகரெக்ஷன் பண்ணி சாம்பார் வச்சேன்னா அவள் என்கிட்ட ஐடியா கேட்பா சார். அடுத்து பெரிய பிரில்லியண்டா இருக்கு. மெட்ராஸ் சமையல் சேனலுக்கு வந்து நான் தேங்க் பண்ணணும். நீங்களா? நான் ஒரு கஃபே ரன் பண்றேன். திராமிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லி நான் நிறைய செஃப்ட்ட கேட்டேன். எனக்கு செஃப் கிடைக்கல இங்க. அப்புறம் என்னாச்சு? இவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை ஆக்சுவலா நான் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்தது. இதை அப்படியே இப்ப நான் கடைக்கு கொண்டு போனேன். அது சக்சஸ் ஆயிடுச்சு. வெரி குட் வெரி குட். கலக்கடா. எல்லாருமே வந்து வீட்ல செய்யறத பத்தி தான் யோசிக்கிறாங்க. கமர்ஷியலாவே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது நான் சொல்லுவேன். சூப்பருங்க. நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டு தான் என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர் எங்க அண்ணன். குக்கு சஞ்சனா அவங்களுக்கு தேங்காய் சட்னி தேங்காய் இல்லாம பண்ணுவாங்க சார். என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். பொட்டுக்கடலை வெங்காயம் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் சார். இப்போ எனக்கு தேங்காய் சட்னியை விட அந்த சட்னி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே. இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபுட் எல்லாம் என்னன்னா இவர்கள் சமைத்து நமக்காக பரிமாற தயாராக வைத்திருக்கக்கூடிய உணவுகள். ஒரு வீட்டுல இவ்வளவு வச்சிருக்காங்களே. மாங்காயோட அந்த காம்புல பால் வரும், அதோட போட்டு செய்யும் போதும் ஐயோ அது சொன்னா தெரியாது, அனுபவிக்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. அள்ளி அப்படி சாப்பிடுங்க. புளியோதரை அப்படி சாப்பிட்டா கை நிறைய எடுத்து சாப்பிடுங்க. அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. சிக்கன் பிரியாணி வித்தவுட் சிக்கன் வழக்கம் போல. என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. சூப்பரா இருக்கு சார். சூப்பரா இருக்கா? மட்டன் மாதிரியே இருக்கு சார். அடுத்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இது ஆனா பார்க்கவே அப்படிதாங்க இருக்கு. ஆமாங்க, ஒரு நான்வெஜ் பிரியாணி டேஸ்ட் வருதுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த